வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்க கர்த்தர் வெளிப்படுத்தின, ஆவியின் உணர்த்தின ஒரு தரிசனம் என்றே நான் சொல்லுவேன். எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்து, முதல் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எசேக்கியேல் மேலே அமர்ந்து அவனை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிற்கச் செய்தாராம். அங்கு எசேக்கியேல் ஆவிக்குள்ளாக்கப்பட்டதையும் ஆவிக்குள்ளாக கொண்டு போகப்பட்டு ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு நிரம்பினது எலும்புகளால், உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள். அந்த எலும்புல சத்து இருந்திருக்காது, ஈரப்பதம் இருந்திருக்காது, குவிச்சல், முகிந்த ஒரு குவிச்சலில் அந்த எலும்புகள் காணப்பட்டு இருக்கின்றது. அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. ஒரு பள்ளத்தாக்கு, யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலையில் விட்டுருப்பாரே. ஆனால் ஒரு பள்ளத்தாக்கு, அது நிரம்பின எலும்புகள், உலர்ந்த எலும்புகள். அந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தர் சொல்லுறாரு, அந்த எலும்புகளுக்குள்ள என் ஆவியை நான் அனுப்புவேன், அப்பொழுது அவைகள் உயிரடையும். அந்த எலும்பு, காஞ்சி போன எலும்புக்குள்ள, உலர்ந்து போன எலும்புக்குள்ள நான் ஆவியை அனுப்ப போகிறேன். அந்த ஆவி என்ன செய்ய போகுது? உயிரடைய செய்ய போகிறது. உலர்ந்த எலும்புகள் நிரம்பின ஒரு இடத்துல, பள்ளத்தாக்கில் போய் எசேக்கியேலை விட்டுட்டு ஆண்டவர் ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுறாரு. எப்பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள ஆவியை அனுப்புவேன், அப்பொழுது அந்த எலும்புகள் என்ன செய்ய போகிறது? உயிரடைய போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் வந்தா நம்மெல்லாம் நம்ப முடியுமா? நிஜமாக இருக்குமா? அதை புரிந்து கொள்ள முடியுமா என்று நான் பல விதமாய் நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் அழகான சத்தியம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. கடைசியில் பாருங்க, எசேக்கியேல் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன சத்தியத்தின்படியே, தீர்க்க தரிசனத்தின்படியே அவர் செய்தாராம். அப்பொழுது அந்த வசனத்தை பாருங்க, 7வது வசனம். எலும்பை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுறாரு, என்ன சொல்லுறாரு? அந்த எலும்புகளை பார்த்து சொல்லுறாரு, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. பாருங்க, காலு எலும்பு கை எலும்போட சேரலை, கையை எலும்பு மற்ற இடுப்பு எலும்போட, விலா எலும்போட சேரலை, முதுகு தண்டு எலும்போட சேரலை, தன் தன் எலும்புகளோடே சேர்ந்தது என்று சொல்லி விசித்திரமான ஒரு தரிசனத்தை ஆவிக்குள்ளாக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் காண்பித்திருக்கிறார். இங்கு சரீரத்தை பார்ப்போமே ஆனால், ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை இருக்குது? இந்த 3 காரியம் இருக்கிறது. ஆனால் இந்த சரீரத்திற்குள்ள ஆத்மா என்கின்ற ஒரு பொருள் இல்லை என்றால், இல்லை ஆவி என்கின்ற ஒரு பொருள் உள்ள இல்லை என்றால், இந்த சரீரம் எப்படி காணப்படும்? செத்த பிணமாய் காணப்படும். பாருங்க, ஒரு சரீரத்திற்குள்ள ஆத்மா இல்லை என்றால், ஆவி இல்லை என்றால், அந்த சரீரம் எப்படி காணப்படுகிறது? செத்த ஒரு பிணமாய் காணப்படுகிறது. நம்மளுடைய சரீரத்தை நாம் யோசித்து பார்ப்போம். அந்த சரீரம் உள்ளுக்குள்ள இருக்க வேண்டியது இல்லை என்றால் அது செத்த ஒரு பிணம். இந்த சரீரத்திற்குள்ள கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா என்பது மிகவும் விலையேற பெற்றது. இந்த ஆத்மா என்பது மிகவும் கண்டடைய முடியாத ஒரு பொக்கிஷம். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் இந்த ஆத்மா சரீரத்திற்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ எந்த மதத்தை சார்ந்தாலும், எந்த ஒரு குலத்தை சார்ந்தாலும், எந்த நாட்டாராய் இருந்தாலும், தேசத்தாராய் இருந்தாலும், ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆத்மா கிருபையினால் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த ஆத்மா
இருந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அப்படியாய்த்தான் சொல்லுகிறது. ஆத்துமா உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதற்கு முன்பதாக ஜலத்தின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடின நாட்களிலேயே உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றது. உன்னை தெரிந்தெடுத்த அந்த தேவன் உன்னுடைய ஆத்மாவை ஒரு பொக்கிஷ பொருளாய், அது பரலோகத்திலோ ஒரு ஸ்தலத்திலோ அல்லது மேலோகத்திலோ அது வைக்கப்பட்டாயிருக்கிறது. ஆனால் என்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டாயிருக்கின்றதோ அப்பொழுது அந்த பரத்திலிருந்து, அந்த உன்னதத்திலிருந்து, அந்த லோகத்திலிருந்து அந்த ஆத்மா அந்த சரீரத்திற்குள் அனுப்பப்பட்ட காணப்படுகின்றது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது ஒரு காரியம், அதே மனிதனுக்குள்ள ஒரு ஆவி ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் இந்த ஆவியை குறித்து தான் பேச போகின்றேன். சரீரம் சும்மா ஒரு பொருள், ஆனால் அந்த சரீரத்திற்குள்ள ஒரு ஆத்மா அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது பரத்திலிருந்து வரப்பட்டிருக்கின்ற, அனுப்பப்பட்டிருக்கின்ற ஆத்மா. எப்பொழுது நம்ம சரீரத்துல உயிர் பிரிகின்றதோ இந்த ஆத்மா மறுபடியும் எங்க போய்விடும்? அது வந்த இடத்திற்கே திரும்பி போய்விடும். அது செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடும். ஆனால் மூன்றாவது ஒரு மிக பொக்கிஷமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஆவி. ஆவியில 3 வகை காணப்படுகின்றது. ஒன்று தேவனுடைய ஆவி, ஒன்று மனிதனுடைய ஆவி, இன்னொன்று பிசாசன் ஆவி. 3 விதமான ஆவிகள் இவ்வுலகத்தில் காணப்படுகின்றது. அது உறுதி. ஆனால் இன்றைக்கு நாம் அதை குறித்து நாம் பேசவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி, அது பரிசுத்தமுள்ள ஆவி என்பதை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில பேச விரும்புகின்றார். இந்த சரீரம் ஆத்மா இல்லாமல் காணப்படுமே ஆனால் அது செத்த சரீரமாய் காணப்படுகின்றது. A body is found dead if the soul is not found inside the body. அதே போல நான் சொல்லுவேன், ஆவி அந்த ஆத்மாவுக்குள்ள இல்லாவிட்டால் அந்த ஆத்மா ஒரு வாக்யூமாக, ஒரு காலியான பெட்டியாக அது காணப்படுகின்றது. ஆவி அந்த ஆத்மாக்குள்ள இருக்க வேண்டும். அந்த ஆவி என்றால் என்ன? அது எங்கிருந்து புறப்பட்டு வருகின்றது? 3 விதமான ஆவிகள் இருக்கின்றது. மனித ஆவி, பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவிதான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றது. பிசாசனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆவிதான் அசுத்த ஆவி. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்க்க விரும்புகின்றோம். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள மிக 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 முக்கியம். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட கர்த்தர் ஒருவனை முன் குறித்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக பரிசுத்த ஆவி அந்த மனிதனுக்குள்ள கடந்து வருகிறது மிக மிக நிச்சயமாய் இருக்கிறது. எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டாம், எனக்கு அந்த அனுபவம் வேண்டாம். ஆனாலும் நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் தேவன் ஒரு மனிதனை முன்குறித்திருப்பாரேயானால் அந்த பரிசுத்த ஆவி அந்த மனிதனுக்குள்ள அனுப்பப்பட்டாயிருக்கின்றது. நான் பல ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறியாமல் இருந்தேன். வாலிப பிராயத்தில் அறியாமல் இருந்தேன். பற்பல பாஷையில பேசுகிறார்கள், குதிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், என்னெல்லாமோ சொல்லுகிறார்கள், கீழே விழுகிறார்கள். இது என்னவோ என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்லி அநேக நேரங்களில தடைகளை உண்டு பண்ணினவள். ஜெபித்து கொண்டு இருப்பேன். ஜெபத்துல மிகவும் ஆழமான ஜெபத்திற்குள்ள கடந்து செல்லும் பொழுது, இமோஷனல் பிரேயருக்குள்ள கடந்து செல்லும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு சக்தி கடந்து வருவதை நான் உணர்வேன். உடனே நான் சொல்லுவேன், இந்த சக்தி எனக்கு வேண்டாம், இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம், இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஷாக் எனக்கு வேண்டாம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டாம். ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தா நானும் கத்துவேன், நானும் சத்தமிடுவேன், நானும் மற்றவர்களை போல கோஷமிடுவேனோ, நானும் மற்றவர்களை போல ஆடுவேனோ, மற்றவர்களை போல கீழே விழுவேனோ என்று சொல்லி எனக்குள்ள ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த பரிசுத்த ஆவியை நான் நிராகரித்து
தடை செய்து நான் வைத்திருந்தேன். ஜெபிக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஆவியானவருடைய கிரியை எனக்குள்ள வருகிறதை உணர்ந்த உடனே அந்த இடத்த விட்டு எழும்பிடுவேன். ப்ரேயர் அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் ஒரு பயத்தை உண்டு பண்ணினது. பிடிக்கவில்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் பயத்தை உண்டு பண்ணினது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி, நீங்கள் நினைத்தாலும் சரி நினையாவிட்டாலும் சரி, ஆசைப்பட்டாலும் சரி ஆசைப்படாமல் போனாலும் சரி, கர்த்தர் ஒரு மனிதனை முன்குறித்திருப்பாரே ஆனால், ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பலவிதமான சாதகங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பாரே ஆனால், அந்த மனிதனை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் அவர் நிரம்ப அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அந்த மனிதன் ஒரு வேறுபட்ட மனிதனாய் மாறுகின்றான். எல்லாரும் சராசரியான மனுஷர்கள் தான். ஆனால் எங்கு வித்தியாசம் உண்டாகின்றது, எங்கு அற்புதம் நடைபெறுகிறது, எங்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது, எங்கு ஒரு வித்தியாசம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மாறுகிறது என்று பார்ப்போமே ஆனால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும் பொழுது அந்த மனிதன் வேறுபட்ட மனிதனாய் மாறுகின்றான். ஹல்லேலூயா. அவன் வேறுபட்ட மனிதனாய், வித்தியாசமான ஒரு மனிதனாய் மாறுகின்றான். அப்போஸ்தலரின் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க ஒரு சாதாரண மனிதனாய் இருக்கும் பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுதுதான் நீங்கள் பலன் அடைகிறீங்க. இன்றைக்கு நான் ஒரு சாட்சியாக நின்று சொல்லுகிறேன், நடக்க முடியாம வந்தேன், தலை சுத்தோட வந்தேன், ஆனால் பிரசனம், தேவ பிரசனம் என்னை சூழ்ந்த பொழுது, அந்த ஒரு பாட்டுல ஒரு அடி பாடின நேரத்துல தேவ ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷிக்குள்ள பரிசுத்த ஆவி கடந்து வருகிற பொழுது அவர்கள் பலன் அடைகிறார்கள். அவர்களுடைய வியாதிகளில் இருந்து ஒரு உற்சாகம் உண்டாகின்றது, அவர்களுடைய சோர்வுகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகின்றது. அவர் அந்த மனிதனை சாட்சியாக நிறுத்த வைக்கின்றார். ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் சாட்சியாக நிறுத்த வைக்கின்றார். அதை தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சிகளாய் நீங்கள் எழும்ப போகிறீங்க. எப்பொழுது சாட்சிகளாய் எழும்புவீங்க? பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனுக்குள்ள கடந்து வருகிறாரோ அந்த சாதாரணமான மனிதன் அசாதாரணமான மனிதனாக மாறுகின்றார். அல்லேலூயா. அந்த மனிதனுடைய கரத்துல ஒன்றும் கிடையாது, ஆனால் பரிசுத்த ஆவி அந்த மனிதனுக்குள்ள இறங்கி வருகிற வேளையில அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றார். அவர் அவனுக்குள்ள கிரியைகளை செய்கின்றார், அவனுக்குள்ள தீர்க்க தரிசன வரங்களை வைக்கின்றார், அவனுக்குள்ள தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணும்படி செய்கின்றார். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. சொப்பனம், தரிசனம் இவை எல்லாம் எப்பொழுது நமக்குள்ள உண்டாகின்றது? பரிசுத்த ஆவி நமக்குள்ள கடந்து வருகிற வேளையில். ஹல்லேலூயா. அதனால் தான் நான் சொல்லுறேன், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்படலைனாலும் சரி, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று எப்படி நீங்கள் நினைத்தாலும் ஆவியானவர் ஒருவரை முன்குறித்து விட்டார். அந்த மனிதனுக்குள்ள ஆவியின் அபிஷேகத்தை கடந்து வர செய்கின்றார். சவுல் பாருங்க, சாதாரணமாய் கழுதையை தேட போனவன், தன்னுடைய தகப்பனுடைய கழுதை காணாமல் போனது என்று தேட போனவன், ஆனா சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினபடியால் சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, 19:23, சவுல் மீது தேவ ஆவி இறங்கினதினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து போனான். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சவுல் நடந்து போறான். அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியால் அவன் என்ன செய்கிறான்?
அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே போகிறான். பழைய ஏற்பாட்டில் அநேக நபர்களை கர்த்தர் காண்பிக்கின்றார். சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதினால் அவன் பலனடைந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிதியோன் மீது, தாவீது மீது, இப்படியாக பலவிதமான சாதாரணமான மனிதர்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கினபடியால், கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியால், அந்த சாதாரணமாய் இருந்த அந்த தாவீது, சாதாரணமாய் இருந்த கிதியோன், சாதாரணமாய் இருந்த யோசுவா, இப்படிப்பட்ட சிம்சோன், இவர்களை கர்த்தர் இவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்க, எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த தீர்க்கதரிசியை, யோவேல் தீர்க்கதரிசி, ஆமோஸ், அகாய், யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியக்காரர். ஆனால் கர்த்தருடைய ஆவி அந்த ஊழியக்காரர் மேல இறங்கி வருகிற வேளையில அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். பின்னதாக நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே வெளிப்படுத்துகின்றார். நமக்கெல்லாம் அப்படி முடியுமா? முடியாது. நம்ம என்னைக்கு மறிக்க போறோம் என்று இன்றைக்கு நமக்கு தெரியுமா? தெரியாதே. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், பெண்ணம்மா சந்நியாசினி என்கின்ற ஒரு அருமையான ஒரு அம்மா ஊழியம் செய்து 99வது வயதில் கர்த்தருக்குள்ள மரித்து போனார்கள். அவர்கள் எங்களுடைய குடும்பத்தின் நல்ல நண்பர். என் தகப்பனாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையின் தாயாக, ஆவிக்குரிய தாயாக இருந்தார்கள். ஆதலால் அந்த அம்மாவோடு பழகிற அந்த நெருங்கின ஒரு பழக்கம் எங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். அவங்களுடைய மரணம் அடுத்த நாள் அவர்கள் மறிக்க போகிறார்கள் என்றால் அவர்கள் முந்தின நாளே எல்லாவற்றையும் சொல்லி வைத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் சொல்லி வைத்து விட்டார்கள். யார் யாருக்கு எதை எதை செய்ய வேண்டுமோ, யார் யாருக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் சொல்லி அவர்கள் மறிக்க போற நேரத்திற்கு முன்பதாகவும் கூட, 5 நிமிடத்திற்கு முன்பதாகவும் கூட, வீட்டு வாசலில் பழக்காரன் வந்து பழ வியாபாரம், காய்கறி வியாபாரத்தை செய்கிற அந்த மனுஷனுக்கு கூட தேவனை குறித்த சத்தியத்தை வெளிப்படுத்தி விட்டு, ரட்சிப்பை குறித்து அந்த காய்கறி வியாபாரிக்கு கூட தெரியப்படுத்தி விட்டு உள்ள போய் அமைதலோடு படுத்து நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி படுத்தவர்கள் தான் கர்த்தருக்குள்ள கடந்து சென்றார்கள். எப்படி இந்த ஒரு அனுபவம்? பரிசுத்த ஆவி அந்த மகளுக்குள்ள வாசம் பண்ணினபடியால் தனக்கு பின்பதாக நடக்க போகிற காரியத்தையும் கூட பரிசுத்த ஆவியானவர் அந்த தாயாரிடத்துல வெளிப்படுத்தினபடியால் மிக நிச்சயமாக அந்த தாயார் உறுதியாய் சொல்லி இருக்கிறாங்க, நாளைய தினத்துல என்னுடைய கடைசி நாள், நான் என் ராஜாதி ராஜாவுக்கு உள்ள நான் கடந்து செல்ல போகிற நாள் என்று உறுதியாய் சொல்லிவிட்டு தன் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடித்து கர்த்தருக்குள்ள அவர்கள் நித்திரை அடைகிறார்கள். ஏன் இதை சொல்ல வருகிறேன்? ஒருவருக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வல்லமையும் காணப்படுமேயானால் பின்னதாக நடக்க போகிற காரியங்களையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வெளிச்சமாக்கி கொள்ளுகிறார். பாருங்க, யோசேப்பை குறித்து, அவன் சின்ன வாலிப மகனாய் இருக்கிற வேளையில பின்பதாக 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக நடைபெற போகிற காரியத்தை தெள்ளவும் தெளிவுமாய் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. சொப்பனத்தின் மூலமாய் காண்பித்தார். அந்த எகிப்து தேசத்துல ஒரு வறட்சியான நிலை, 7 ஆண்டுகள் வறட்சியான நிலை வரப்போகிறது என்று சொல்லி அவர் 14 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அந்த மனிதனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தபடியால் பின்பதாக நடக்க போகிற காரியங்களையும் யோசேப்புக்கு மாத்திரமல்ல, தானியேலை குறித்து பாருங்க, கடைசி காலங்களில் இந்த உலகத்துல என்ன நடைபெற போகிறதோ அதை குறித்து தானியேலுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பின்பதாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாய் இருக்க போகிறது, நம்மளுடைய சந்ததி எப்படியாய் இருக்க போகிறது, நம்மளுடைய ஊழியங்கள் எப்படியாய் இருக்க போகிறது, நம்மளுடைய தேசம் எப்படியாய் இருக்க போகிறது என்று ஒரு தீர்க்க தரிசனத்தையும் கூட கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள கடந்து வருமே ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், பரிசுத்த ஆவி இறங்கினதினால வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிற்று. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன்.
ஆனால் அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பன் வீட்டில் அவன் தான் கடை கொட்டி ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி அவனை யுத்தத்திற்கு அனுப்பவில்லை, அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கவில்லை. ஆனால் அவன் போயிருந்த இடம் என்ன? ஒரு வனாந்திரத்தில், ஒரு வெட்டாந்தரை வெளியில தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை மாத்திரம்தான் அவனுக்கு தன் தகப்பன் கொடுத்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுடைய மூத்த சகோதரர்களுக்குள்ள வாசம் பண்ணவில்லை. யாருக்குள்ள வாசம் பண்ணி இருந்தது? தாவீது ராஜாக்குள்ள வாசம் பண்ணி இருந்தபடியால் ஆடு மேய்ப்பனாயிருந்த தாவீத ஒரு மகாராஜாவாக, இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக இன்றைக்கும் அவனுடைய பெயர் விளங்கும்படியாக, ராஜாதி ராஜனாக அவனை ஒரு கம்பீரமான ஒரு பதவிக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி இருப்பாரே. ஆனால் அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி கடந்து வந்தபடியால் நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டுமா? நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றாற் போல மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், நம்மை சார்ந்து இருக்கிற கணவன் மனைவி, நம்மை சார்ந்து இருக்கிற ஊழியம், நம்முடைய சார்ந்து இருக்கிற வேலை ஸ்தலம், தொழில், வியாபாரம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால், உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணட்டும். அவர்கள் எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் நிச்சயமா என் வாழ்க்கை மாற்றப்படும் என்ற உறுதி உங்களுக்குள்ள உண்டாக்கும். அந்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அது யாருக்கோ, அது ஒரு மாதிரிப்பட்ட ஜனங்களுக்கு என்று சொல்லி அதை நிராகரித்து விடாதிருங்கள். அந்த பரிசுத்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை, ஒரு சவால் நிரம்பின ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ண வேண்டுமே ஆனால், நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, வாழ்க்கை மாத்திரம் மாறல, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இறங்குகிற வேளையில, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் போட்டு இருக்கிறது, அவர்கள் மேல் வீட்டு அறையில அந்நிய பாஷையில அவர்கள் நிரம்பி அவர்கள் சத்தமிட்டு ஜெபித்தார்கள் என்று. பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்த அந்த ஊழியர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் புயலை போல இறங்கி வருகிற வேளையில அந்த மனிதர்கள், அந்த ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது? அந்நிய பாஷை, என் பரலோக தேவனுடைய பாஷை வந்திருக்கிறது. பரலோகத்தில் பேசுகிற பாஷை, மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷை. அந்த பாஷையை கர்த்தர் அந்த ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கின்றார். அந்நிய பாஷையில, தேவனை துதிக்கிற பாஷையில, தேவனை மகிமைப்படுத்துகிற பாஷையில அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, வெறும் பாஷையை பேசிட்டு போறது காரியமல்ல, அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். சாதாரணமாய் இருந்த மீனவர்கள், சாதாரணமாய் இருந்த படிப்பு அறிவு இல்லாத நபர்கள் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருக்காய் அவர் மேல் வீட்டு அறையில காத்து கொண்டு இருந்தார்களோ அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவர் மேல இறங்கினபடியால் அவர் அந்நிய பாஷையில அவர்கள் பேச துவங்கினார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஒரு மனிதனுடைய பேச்சுல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா அது எத்தனை பெரிய ஒரு அதிசயம்! அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களையும் அவர்கள் செய்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேணுமா? நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமும் சுகத்தையும் நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை உங்கள் வீட்டில் செய்வார். உங்களை கொண்டு உங்க சமுதாயத்தில் செய்வார். உங்களை கொண்டு ஊழியங்களில செய்வார். உங்களை கொண்டு தேசத்தில் அற்புதங்களை அவர் செய்வார். நிச்சயமாகவே செய்வார். ஒரு சாதாரணமான மனுஷன் நானே, சாதாரணமான ஒரு மனுஷி நானே என்று நீங்கள் சொல்லிவிட்டு போய்விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்கள் வருகிற வேளையில் அசாதாரணமான அற்புதங்களையும், கர்த்தரை போல அற்புதங்களையும், கர்த்தருக்கும் மேலான அற்புதங்களையும், என்னை காட்டிலும் மேலான அற்புதங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்று தான் இயேசு கிறிஸ்து சொன்னார்.
நான் போயிட்டு ஒரு தேற்றரவாளரை நான் அனுப்புகிறேன், அவர் உங்களிடத்திற்கு வருகிற வேளையில் என்னை போல அற்புதங்களை செய்வீர்கள், என்னை காட்டிலும் மேலான அற்புதங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுகின்றது. வெறும் வித்தியாசமாய் மாறுவது மாத்திரமல்ல, பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கை வருகிறது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது? பரிசுத்தம் காணப்படுகின்றது. மனிதர்களால் காத்துக்கொள்ள முடியாத பரிசுத்தம் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனுக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை காணப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சபையில நான் போயிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு வெளி தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு ஊழியக்காரர், இந்திய மகன், ஆனால் வெளி தேசத்தில் போய் செட்டில் ஆகி அங்கு ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்த மகன் அன்றைக்கு அந்த ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படியாய் அவர் வந்திருந்தார். அவரை குறித்ததான சாட்சியை மேடையில் அவர் சொன்ன பொழுது நான் வியந்து போனேன், மெய் சிலிர்த்து போனேன். அதே சபையில் 7 வருடங்களுக்கு முன்பதாக தண்ணி அடிச்சிட்டு இந்த மகன், இந்த ஊழியக்காரர், இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த இந்திய மகன், வெளிநாடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மகன் 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த சபையில் அன்றைக்கு நின்று பிரசங்கித்து கொண்டு இருந்தாரோ அதே சபையில் நல்லா தண்ணி அடிச்சிட்டு உள்ள சர்ச்சில் என்னதான் செய்கிறாங்கன்னுட்டு ஒரு கலாட்டா பண்ணிட்டு வெளியே போகலாம்னுட்டு உள்ள நுழைந்து வந்த மகன் அன்றைக்கு அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையினால, பரிசுத்த ஆவியின் வார்த்தையினால அந்த மகன் தொடப்பட்டு தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்து இன்றைக்கு 7 ஆண்டுகள் கழித்து இந்திய தேசத்திற்கு வருகிறாரு. ஒரு மகா பெரிய ஊழியக்காரராக லண்டனிலிருந்து இறங்கி வந்து இங்கு இந்திய தேசத்தில் அவர் ஊழியத்தை செய்யும்படியாய் கிருபையை பெற்றிருக்கிறார். எப்படிங்க ஆகும் இது? எப்படிங்க ஆகும்? தாய் அழுதுருப்பாங்க, அவங்க அம்மா அழுதுருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க. என் பையன் தருதலையாய் சுற்றி கொண்டிருக்கிறான், பைக்கை எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு குடிச்சிட்டு ரோடு முழுக்க அலையிறான், எத்தனை பெண்களோடு அவன் உறவு கொண்டு இருப்பான், எத்தனை தவறான காரியங்களில் அவன் ஈடுபட்டு இருப்பான் என்று சொல்லி அந்த மகனை பெற்றெடுத்த தாய் ஒருவேளை பல ஆண்டுகளாக அழுதிருக்க கூடும். ஆனால் அந்த மகனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பரிசுத்தமாக மாற்றினது யாரு? பரிசுத்த ஆவி. அன்றைக்கு அந்த சபையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் அந்த மகனை தொட்டபடியால் அந்த மகன் பாழாய் போக வேண்டிய அந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்பட்டு தேவ மனிதனாய், தேவ ஊழியக்காரனாய், கர்த்தருக்கு சாட்சியாக அவன் எழும்பி இருப்பாரேயானால் அது பரிசுத்த ஆவியின் முற்றிலுமான கிரியையாய் காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டுமா? உங்களுடைய சந்ததியின் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டுமா? ஒருபோதும் பரிசுத்த ஆவிக்கு தடை பண்ணாதிருங்கள். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வர வேண்டும், பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும்பொழுது நான் பரிசுத்தமாய் மாறுவேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பேதுருவும் யோவானும் எந்நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, ஆனால் அவர்களுக்கு இடையில காணப்பட்ட அந்த பொறாமைகளையும் அந்த வஞ்சனையான எண்ணங்களையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத அந்த மனப்பக்குவத்தையும் பரிசுத்த ஆவி பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் இறங்கி வந்த பொழுது அவர்களுக்கு இடையில காணப்பட்ட பொறாமைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் அகற்றினார். நமக்குள்ளும் கூட சூதுவாதுகள் இருக்கக்கூடும், பொறாமையின் எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படும். நம்மளுடைய சுபாவங்களை முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டுமேயானால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை போலவே நம்ம மாற வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? நான் ஆவியானவரை போலவே மாற வேண்டும், என் தேவனை போல நான் மாற வேண்டும், இயேசுவை போல நான் மாற வேண்டும், எனக்குள்ள மிகுந்த பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால்
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர் தன்னை போலவே உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் நிரம்பி காணப்படும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். உங்களோடு பேசுகிறவர்கள், உங்கள் சத்தத்தை கேட்கிறவர்கள் இயேசுவின் சத்தத்தை அவர்கள் கேட்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள கடந்து வந்ததினால பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை மாறினது, அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டது. அவர்களுக்குள்ள இருந்த வேண்டாத சுபாவங்களாகிய பொறாமைகள், பெருமைகள் அவர்களை விட்டு நீங்கி போனது. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அவர்கள் சொப்பனங்களை கண்டார்கள், அவர்கள் ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்தார்கள், தைரியமாக எழும்பினார்கள். எப்படி வேதம் சொல்லுகிறது? கலாத்தியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, ஆவியினால் பிழைத்தவன் ஆவிக்கேற்றபடியே நடப்பான். ஆவியினால பிழைத்தவன், when the Holy Spirit dwells in you, கர்த்தருடைய ஆவியினாலேயே நடத்தப்படுவான். கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனை நிரப்புகிற வேளையில் அந்த ஆவியினால் பிழைக்கப்படுகின்றவன் அந்த ஆவியினாலேயே அவன் நடத்தப்படுவான் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகின்றது. நாம் ஆவியில நடத்தப்பட வேண்டுமையா? ஆவியில நாம சிந்திக்க வேண்டுமா? நம்மளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து விடுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். கர்த்தர் தான் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் ஆவியானவருங்க, வேற யாரும் இல்லை. இந்த ஆவி எங்க இருக்குது? இந்த ஆவி எப்படி இருக்கும்? இந்த ஆவி எப்படிப்பட்டது என்று நமக்குள்ள பல விதமான குழப்பங்கள் வரும். இந்த ஆவியானவர் கர்த்தர் தான். கர்த்தரே ஆவியானவர், திரியேக தேவனாய் அவர் வாசம் பண்ணுகிறவர். ஆவியானவராய் நமக்குள்ள கடந்து வந்து அவர் நமக்குள்ள கிரியைகளை செய்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நமக்குள்ள விடுதலை வேண்டுமே ஆனால் இந்த கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுகின்றார். அவர் வேற எங்கேயும் வாசம் பண்ணல. வேறு இடங்களுக்கு நீங்கள் ஓடி செல்ல வேண்டாம். மலைக்கு உச்சிக்கு போனாதான் என் தெய்வத்தை பார்க்க முடியும் என்று நீங்கள் நம்பவும் வேண்டாம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடியால், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடியால், நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடியால் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. நம்ம இருக்கிற இடத்துல விடுதலை நிச்சயமாய் உண்டு. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல நிச்சயமாய் விடுதலையோடு கூட தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வைத்திருக்கின்றார். ஆதலால் உறுதியாய் நினைத்து கொள்ளுங்க, நமக்குள்ள பிரச்சனை இருந்தா யாருக்கிட்டையோ போய் ஜெபித்தாதான் விடுதலை கிடைக்கும் என்பது அல்ல பிரியமானவர்களே. உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவாரேயானால், எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடியால் உங்கள் நிமித்தமாய் விடுதலை உண்டு. உங்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டு. உங்களுடைய குடும்ப போராட்டங்களிலிருந்து விடுதலை உண்டு. உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டு. இதுக்கு டாக்டர் வரணும், இல்ல ஊழியக்காரன் வரணும், இல்ல போதகர் வரணும் என்பது அல்ல. when the spirit of the Lord dwells in you, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை என் நாயகன் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாய் அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் 3 விதமான காரியங்கள் நம் மத்தியில காணப்படுகின்றது. முதலாவது பாருங்க, பரிசுத்த ஆவியினால பலவிதமான கிரியைகள் நடைபெறுகின்றது. பலவிதமான கிரியைகள். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோமே எசேக்கியேலின் புஸ்தகத்துல, அங்கு சொல்லப்பட்ட சம்பவத்துல பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு சாதாரணமான தீர்க்கதரிசி. ஆனால் இந்த சாதாரணமான தீர்க்கதரிசிக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய கரம் அவன் மேல அமர்ந்தபடியால், அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியால் அவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறான். அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை பார்த்து, நீ பேசு,
கட்டளையிடு, அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கூடும், அதுக்கு மேல நரம்புகள் பூட்டப்படும், அதற்கு மேல சதைகள் உண்டாகும், அதற்கு மேல தோல் மூடப்படும், அது உயிரடைந்து எழும்பும் என்று சொல்லுகின்றார். எசேக்கியேல் செய்தாரா செய்யலையா? நிச்சயமாய் செய்தார். நம்மையும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவாரு, இதை நீ செய்யன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம நினைப்போம், ஐயோ இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இது நம்மளால முடியாத ஒரு காரியம், முடியாததை போய் என்கிட்ட சொல்லுறாரே என்று நினைப்போம். ஆனால் முடியாததையும் முடிக்க வைக்கிற என் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற வேளையில அவர் நிச்சயமாக அசாதாரணமான காரியங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். இந்த வலியை என்னால தாங்க முடியவில்லையே, இந்த வலுவை என்னால சுமக்க முடியவில்லையே, இந்த வாழ்க்கையின் பாரத்தை என்னால தாங்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரே, ஆனா அந்த வலு உங்களுக்கு வலுவாய் காணப்படாது, அந்த சுமை உங்களுக்கு ஒரு சுமையாய் காணப்படாது, அந்த காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியமாய் காணப்படாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் அதை லேசான காரியமாய் மாற்றுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையின் சுமை அவர் லேசான காரியமாய் மாற்றுகின்றார். அதிசயங்களை காண செய்கிற தேவன் இந்த உலர்ந்த எலும்புகளை கூடி வரச் செய்து அவைகள் மேல நரம்பு மண்டலங்களை பூட்டி அதற்கு மேல சதைகளையும் மாம்சத்தையும் வைத்து அதன் மேல ஒரு தோலை ஒட்டி வைத்த பிறகு எசேக்கியேல் பார்க்கறான், எல்லாம் கை கூடி வந்துடுச்சு. அந்த செத்து போய் உலர்ந்து போய் இருந்த எலும்புகள், செத்து கடந்த எலும்புகள் எல்லாம் இப்ப கை கூடி வந்துடுச்சு, மேல தோல் ஒட்டப்பட்டாச்சு. ஆனா ஏன் ஒரு அசைவு இல்லை? ஏன் ஒரு அசைவு இல்லைன்னு அவன் சிந்தித்து இருக்க கூடும். அப்பொழுது சொல்லுறாரு, கர்த்தர் சொல்லுகிறாரு, எசேக்கியேலை பார்த்து சொல்லுறாரு, நீ 4 திசைகளிலும் இருக்கிற காற்றுக்கு நீ கட்டளையிடு, ஆவி அந்த சரீரத்திற்குள்ள பாயும்படி அந்த ஆவிக்கு கட்டளையிடு. பரிசுத்த ஆவிக்கு நீ கட்டளையிடு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? 4 திசைகளிலும் இருந்து வந்து அடித்து வருகிற அந்த காற்றை அந்த சரீரத்திற்குள்ள பாயும்படி செய்து அங்கு எழும்பி நிற்கத்தக்கதான ஒரு வல்லமையை அந்த எலும்புகளுக்குள்ள அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை ஒரு மகா பெரிய கிரியையாய் காணப்படுகின்றது. பரிசுத்த ஆவியினால் பலவிதமான கிரியைகள் நடக்கப்படும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட, வாழ்க்கையில செத்து போய் சில இடங்களில் பகுதிகளில் காணப்படும். இது நடைபெறவே பெறாது. இந்த இடத்துல அதிசயம் நடக்கவே நடக்காது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவே நடக்காது. அது அவ்வளவுதான், அந்த மகளுடைய வாழ்க்கை அழிந்து போனது, அவ்வளவுதான், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று நினைக்கலாம். அல்லது என்னுடைய வாழ்க்கையில, என் கணவருடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில ஐயோ வியாதி. வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.